ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படிங்கிற ஒரு மூவியோட ட்ரெய்லர் தான் நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட். എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? മൂപ്പര് പറയും. നിനക്കൊരു മാറ്റവും ഇല്ലല്ലോ പെണ്ണെ. ഒരു ലോ പ്രൊഫൈൽ മെയിൻറ്റെയിൻ ചെയ്യും. പ്രശ്നങ്ങളൊന്നും പോയി ചാടരുത്. ഒരു ഫ്ലിങ്സിൻ പിടി. നിന്നെ കണ്ടറിയാലൊന്നും നിനക്ക് അതിൻ്റെ ആവശ്യമുണ്ടോ? எங்கள் அப்பா சொல்லுவார், உலகத்தில் 2 விதமான பொம்பளைங்க இருப்பாங்கன்னு. ஒன்று நல்லவங்க, இன்னொன்று ഡഗാറുണ്ട്. നമ്മൾ കാണുന്ന പോലെ അല്ല ആൾക്കാർ. ഇവളാരാ എന്താ എന്നൊന്നും നമുക്ക് ശരിക്കും അറിയ പോലുമില്ല. Men deal with men. No woman needed. Understand? தலைவன் ஸ்டாண்டி மஸ் தான் வில்லனா? ഇതാണ് പറക്കൂടാ. മിത്ത്, ഐതിഹ്യം എന്നൊക്കെ നിങ്ങൾ വിചാരിക്കുന്ന എത്രയോ കാര്യങ്ങൾ ശരിക്കുള്ളതാണെന്നറിയാം. விஷுவல் எல்லாம் பயங்கரமா இருக்குப்பா. എന്നെ ഇപ്പം എന്തിനാ ഇങ്ങോട്ട് വിളിപ്പിച്ചേ? എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? മൂപ്പര് പറയും. ஆகஸ்ட் 28 இந்த மூவியோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். நான் 150 crore பட்ஜெட்ல ஒரு ஹாலிவுட் மூவி எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஷுவல் எல்லாமே தரமா இருக்குங்க. இங்கிலீஷ் மூவி, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த மாதிரி ஒரு மூவிஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் இறக்குறோம்ப்பா எங்கள் இதுலேருந்து அப்படின்னு சொல்லி இறக்கியிருக்காங்க. இந்த விஷுவல்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. கல்யாணி என்னப்பா, ஒரு சூப்பர் உமன் கூட கேரக்டருக்கு சூட்டபிளான பர்சன் மாதிரி இருக்காங்க. ஒரு லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் செய்யும். இந்த இதில் மெயினாக வந்து கவர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி தான். துல்கர் சல்மான் தான் ப்ரொடக்ஷனு. உண்மையாகவே ஒரு இன்னோவேட்டிவாக, எப்போதும் போல் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, நம்ம சினிமாவை இன்னும் கொஞ்சம் மேலே உயர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கடினமாக உழைச்சிருக்காங்க போல் இந்த படத்தில். இதில் ஒன்று என்னென்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கும் சொல்கிறாங்க. எண்டிங்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஏதோ ப்ராப்ளமாக என்ன கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. பட் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே மேசிவ் செம்மையாக இருந்துச்சுங்க. நம்ம சாண்டியை பற்றி சொல்லி ஆகணும். ஆல்ரெடி லியோலே வந்து வில்லத்தனம் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. இந்த மூவிலையும் வில்லங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் மெயின் வில்லன் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் மாதிரி எனக்கு தெரியுது. டேரக்டர் அண்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து நிமிஷ் ரவி அப்படிங்கிறவர், அது உண்மையாகவே செமையாக பண்ணியிருக்காருங்க. நான் வந்து இந்த ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்னப்பா இருக்க போகுது, இந்த டீசரை நான் ஏன் பார்க்காம விட்டேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். பட் விஷுவலாகவே இந்த டீசருமே செம்மையாக இருந்திருக்கு. இந்த டீசர் நான் ஏன் ரியாக்ட் பண்ணேன்னு இப்போ ஃபீல் பண்ணதுக்கு இந்த டீசரை நான் பார்த்துட்டேன். இந்த டீசருக்கும் ட்ரெய்லருக்குமே வந்து செம்மையாக இருக்குங்க உண்மையாகவே.
ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு லோக்கி யூனிவர்ஸ், அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் இல்லை, நம்ம வந்து அந்த மார்வல் யூனிவர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கொண்டு வர போகிறாங்க. மலையாளத்துக்கும் ஒரு சூப்பர் உமன் அப்படிங்கிற ஒரு உருவம் எடுக்க வந்திருக்காங்க கல்யாணி அப்படிங்கிறதே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல செம்ம டாப் மேட்சாக இருக்குங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு 5 லாங்குவேஜ்லேயுமே வரப்போகுது. ஆகஸ்ட் 28 வரப்போகுது. எல்லாம் தேட்டரில் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா சேனல் நம்ம சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பேசிக்கோ நெக்ஸ்ட் வீக்.